எதற்காக கர்த்தர் என்னை நிரப்புகிறார்? What is the reason why the Lord is filling me? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 சொல்லுகிறது. 1 Corinthians chapter 6 verses 19 and 20 says, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்றும் அறிந்திருக்கிறீர்களா? Or do you not know that your body is a temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not your own? இந்த பாத்திரமாகிய வாழ்க்கை உங்களுதில்ல என்னதில்ல. So this life which is a cup doesn't belong to us or not you. நம்மை தேவன் உண்டாக்கினது நமக்காக அல்ல. The reason why God created is not for ourselves. அவருக்காக. It is for him. அவருக்காக. It is for him. ஆவியின் வரத்தை தேவன் தரப்போகிறது உங்களுக்காக இல்ல, அவருக்காக. The reason that the Lord gonna give us the gifts of spirit is not for us but for him. உங்கள் பாத்திரம், உங்கள் சரீரமாகிய ஆலயம் உங்களுடையது அல்ல. Your cup, your temple, your body which is the temple of God is not yours. நான் என்னுடையவன் அல்ல. I don't belong to me. 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Verse 20 says, கிரயத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு விட்டார். For you were bought at a price. ஆகவே தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Therefore glorify God in your body and in your spirit which are God's. யாருக்கு மகிமை? Glory to whom? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு மகிமை? Glory to whom? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு மகிமை? Glory to whom? ஆவியினால் தேவ வரத்தை பெறதுக்கு நம்ம மகிமையை காட்டுறதுக்கு இல்ல. Receiving the gifts of the spirit is not to show our glory. இன்னைக்கு நம்ம சொல்லணும், என் கிரீடத்தை எல்லாம் உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். Today we should say, Lord, I lay my crown at your feet. பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், வரங்களால் நிரப்பும்னு கேட்கிறது என் பேருக்காக பிரஸ்தாபத்திற்காக அல்ல. Lord, having asked, fill me with your spirit, fill me with your gifts, is not for my fame and name. உம்முடைய மகிமைக்காக. But for your glory, Lord. உம்முடைய மகிமைக்காக. But for your glory. ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? How is the Holy Spirit? யோவான் 16:13-15 வாசிக்கும் பொழுது, John 16:13-15 says, 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் தம்முடைய சுயமாய் பேச மாட்டார். Verse 13 says, he will not speak on his own authority. 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, என்னை மகிமைப்படுத்துவார். And verse 14 says the last part, and he will glorify me. பரிசுத்த ஆவியானுடைய குணமே இயேசுவை மகிமைப்படுத்துவது. The nature of the Holy Spirit is to glorify Jesus. அவரை பெறுகிறவர்களும் அந்த எண்ணத்தோடு இருக்கணும். And everyone who receives should also possess that. எனக்கு அந்த வரம் இருக்கு, இந்த வரம் இருக்கு, அந்த கிருபை இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பெருமை பேசுறதுக்காக ஆவியானவர் எனக்கு வேணும் நம்ம கேட்க கூடாது. We should not ask